சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கான முதல் கட்ட பணிகள் நடப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்த திட்டத்தின் கீழ் இனி விண்ணப்பம் செய்பவர்களுக்கு எப்போது தொகை வரும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நீங்க வீடியோவை முழுமையா கேளுங்க. அதாவது விரிவாக்கத்தின்படி கூடுதல் பயனாளிகள் இந்த மாதம் இறுதியில் சேர்க்கப்பட உள்ளனர். அதாவது விரிவாக்கம் தொடர்பான பணிகள் தொடங்கும். அதன்பின் பணிகள் முடிந்து அடுத்த மாதம் புதிய பயனாளிகள் இறுதி செய்யப்படுவார்கள். அவர்களுக்கான ஓடிபி சோதனைகள் நடக்கும். எல்லாம் முடிந்த பின் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவர்களுக்கு தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதில் அரசு அந்த வீடுகளிலும் வசிப்பவர்களுக்கு இந்த பணம் வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது அரசின் திட்டங்களின் கீழ் வீடுகளை பெற்ற பலரும் இந்த திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். அரசு வீடுகளில் இருப்பவர்கள் அது அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பாக இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது விரிவாக்கத்தில் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். கடந்த முறை விரிவாக்கத்தின் போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பலருக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. ரூபாய் 1000 பணத்தை பொறுத்தவரை இவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெறுகிறார்கள் என்று கூறி அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பு ஜூன் 4ஆம் தேதி நடக்க இருந்தது. ஆனால் அப்போது தொடங்கப்படவில்லை. விரைவில் தமிழ்நாடு முழுக்க இதற்கான கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன. மொத்தமாக 9000 இடங்களில் இதற்காக கேம்புகள் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர். இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளது. அதன்படி கூடுதலாக 10 முதல் 15 லட்சம் பேர் வரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளன. அதன்படி இந்த பயனாளிகள் எண்ணிக்கை பொறுத்தவரை 1,45 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. இதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதில் கூடுதல் தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகள் குறைக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த வருடம் நடக்க உள்ள சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து முக்கியமான பல தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குடும்ப தலைவி அல்லாதவர்களுக்கு பணம் கிடைக்கும். ஒரு வீட்டில் அப்பா, 2 மகர், 3 மகள் இருக்கிறார்கள். யாருக்கும் திருமணம் ஆகவில்லை. அம்மா உயிரோடு இல்லை என்றால் வீட்டில் உள்ள 21 வயது நிரம்பிய முதல் பெண்ணுக்கு பணம் தரப்படும். அவர்
குடும்ப தலைவி இல்லை என்றாலும் மகளிர் உரிமை தொகை மூலம் பணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனால் இந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் மீண்டும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இதனால் கடந்த முறை சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை. அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள். அதே சமயம் மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள். அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும். ஆனால் அதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட்டது. மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும். தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அது மட்டுமல்லாமல் உடனே உங்களுக்கு பணம் வேண்டுமா, சில நிமிடங்களில் கிடைக்கும். அதை பற்றி பார்க்க போறோம். அதாவது இந்த வசதியை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சில நிமிடங்களில் கடன் பெறலாம். அக்கவுண்டில் உடனே வரும் பணம். அதாவது பணம் தேவை அனைவருக்குமே இருக்கும். பண தேவையை சமாளிக்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு மாதமும் வாங்கும் சம்பளத்தை வைத்து மட்டுமே அனைத்து பண தேவைகளையும் அனைவராலும் சமாளித்துவிட முடியாது. ஏனெனில் திடீரென்று பண தேவை ஏற்பட்டால் சமாளிக்க முடியாமல் போய்விடும். இதற்காக தான் அவசர கால பண தேவைகளை பூர்த்தி செய்ய வங்கிகள் தனிநபர் கடன்களை வழங்குகிறது. சில நேரங்களில் உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படும். இது போன்ற சூழ்நிலையில் வங்கியில் இருந்து தனிநபர் கடன் பெறுவது கடினம். உங்களுக்கு விரிவாக பணம் தேவைப்பட்டால் உடனடி கடனை பயன்படுத்தலாம். இதன் கீழ் குறுகிய காலத்தில் ரூபாய் 50,000 வரை கடன் கிடைக்கும். அதாவது தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்த பிறகு அதற்கு நீங்கள் உங்கள் மொபைல் போனிலேயே எளிதாக விண்ணப்பிக்கலாம். தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்த பிறகு கடன் தொகை உங்கள் வங்கிக்கு கணக்கிற்கு உடனடியாக மாற்றப்படும். நீங்கள் உடனடி கடனுக்கு விண்ணப்பித்த சில நிமிடங்களில் கடன் தொகை வந்துவிடும். இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, பேன் அட்டை மற்றும் முகவரி சான்று போன்ற ஆவணங்கள் மட்டுமே தேவைப்படும். பாக்கெட் போன்ற பல செயலிகள் இருக்கின்றன. உடனடி கடன்களை எடுக்கும் போது மோசடி நடைபெறவும் வாய்ப்புள்ளது. அதேபோல மொபைல் ஆப் மூலம் கடன் வாங்கினால் அதற்கு அதிக வட்டி செலுத்த வேண்டியிருக்கலாம். எனவே எந்த ஒரு தளத்திலும் கடனுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் சரியான ஆலோசனை தேவை. கடன் எளிதாக கிடைக்கிறது என்பதற்காக வாங்கிவிடக்கூடாது. சரியான ஆலோசனை, சரியான புரிதல், கடன் தொடர்பான விதிமுறைகள், வட்டி, செயலாக்க கட்டணம் போன்ற அனைத்தையும் தெரிந்து கொண்டு முயற்சிக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.